திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி சனிப்பெயர்ச்சி விழா மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறுகிறது. காலை மணி 8:24க்கு கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். நவக்கிரகங்களிலேயே ஈஸ்வரன் என்ற பட்டத்தை பெற்றவர் சனி பகவான் மட்டுமே. இவரை சனீஸ்வரன் என்று அழைக்கிறோம். சிவபெருமானே அவருக்கு இந்த அதிகாரத்தை வழங்கியதாக புராணங்கள் கூறுகின்றன. ஆஞ்சநேயரை வழிபடுபவர்களை சனி பகவான் துன்புறுத்துவதில்லை என்பது ஐதீகம். திருநள்ளாறில் சனி பகவானை தரிசிக்க முதலில் புனிதமான நள தீர்த்தத்தில் நீராட வேண்டும். நீராடும்போது தலையில் இருந்து கால் வரை நனைய வேண்டும். பின்பு அங்குள்ள விநாயகரை முதலில் வழிபட வேண்டும். பின் சிவபெருமான் தர்பாரண்யேஸ்வரர் மற்றும் அம்பாளை தரிசிக்க வேண்டும். இறுதியாக சனி பகவானை தரிசித்து எள் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். ராசிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் போக்க பரிகாரமாக கருப்பு நிற துணி, கருப்பு எள் மற்றும் நல்லெண்ணெய் ஆகியவற்றை தானமாக வழங்கலாம் அல்லது அர்ச்சனை செய்யலாம். 7.5 சனி, அஷ்டம சனி அல்லது கண்ட சனி பாதிப்பில் இருப்பவர்களுக்கு அதன் வீரியம் குறையும். நள மகாராஜன் இழந்த தனது ராஜ்யத்தையும் நிம்மதியையும் இங்குதான் திரும்பப் பெற்றார். அதேபோல் உங்கள் வாழ்வில் இருக்கும் தடைகள் நீங்கி வெற்றி கிட்டும். கர்ம வினைகள் குறைந்து கடின உழைப்பிற்கான சரியான பலன்களும் பொருளாதார முன்னேற்றமும் ஏற்படும். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய்.